நைவளம் என்கின்ற பண்ணோடு கூடிய நைவளம். இது வந்து நைவளம் என்ற பண் வந்து பாணர்கள் அப்படிங்கிறவங்க பாட்டு பாடுறாங்க, இசை பாட்டு. விரலியர்ன்றது அவங்களுடைய பெண்கள். பாணர் விரலியர் சங்க காலத்திலிருந்தே அவங்க வந்து குதிரை மேலே ஏறி உட்காந்து வாத்தியங்கள் வாசித்து பாடிட்டு போறாங்க. அதுக்குள்ள பாட்டு தான் கிண்ணற மிதுனம் அப்படின்றது வந்து அந்த ஒரு ஒரு தேவ அவங்க எப்படி இணைகளாவே இருப்பாங்க. கால்கள்லாம் வந்து பறவை மாதிரி இருக்கு இல்லையா? ஆமா, மிதுனம் கிண்ணறம் கால்கள். நம்ம அர்ஜுனன் தபசு அதுல வந்து இந்த எல்லா தேவ ஜாதிகளுடைய காட்சியையும் பார்க்கணும் சிற்பத்துல. அதாவது கால் வந்து பறவையுடைய கால் மாதிரி இருக்கும், மேல வயிறு இப்படி பறவையுடைய வயிறு மாதிரியே இருக்கும். அது மேல எல்லாம் மனுஷன் ரெக்க. அவங்கதான் கிண்ணறர். மிதுனம் அவங்க எப்பவுமே இணைகளாவே இருப்பாங்க, ஒரு ஆண் ஒரு பெண். அதுதான் கிண்ணறர். இணைதானே போட்டுப்பாங்க, ரெண்டு ஒரு ஆண் ஒரு பெண். மிதுனத்துக்கு நேர இங்கிலீஷ் அது ஜெமினி. ஆண் பெண் தானே போட்டுப்பாங்க. மிதுனத்துக்குள்ள படத்தை பாருங்க, ரெண்டு இருக்கும், ஒரு ஆண் பெண். ஆக்சுவலி மிதுனம்னாலே ஜோடின்னு தான். அவங்க கிண்ணற மிதுனம் ஒப்பா. அந்த கிண்ணறர்களுடைய இணைகளை போன்று அவங்க எப்படி இருக்காங்க? அறலியல் கூந்தல், கருமணலையொத்த கூந்தல். அறல்னா கருமணல். வாழ்கண், வாழ் போன்ற கண்கள். அமுதுகு குமுத செவ்வாய். குமுதம்னா ஆம்பல். ஆம்பல் இதனுடைய அமுதை பொழியக்கூடிய வாய். இவற்றை கொண்ட விரலியர். விரலியர்னா பாடக்கூடிய பெண்கள், அதாவது பாணர்களுடைய மனைவி துணைவியர், பாடினி. இவங்களோட கூடி நல் யாழ் செய்யறியர், நல்ல யாழை வாசிக்கக்கூடிய பாணர்கள். புறவி மேலா, குதிரை மேல ஏறி உட்கார்ந்து கொண்டு செவி நரை பெய்வது, காதில் தேன் பாய்வது போல இன்ப தேன் வந்து பாயுது காதிலேயே. நைவளம் அமுத பாடல். நைவளம் என்கிற ஒரு ராகத்தோட பேரு நைவளம். என்ன பண்ணுன்னு தெரியுது? ஒரு நட்டபாடை. நட்டபாடைனா கம்பீர நாடு. இல்ல இது வந்து நைவதம் வேற இதே போட்டுருக்காங்க. நட்டபாடை கம்பீர நாடுன்றது என்ன தெரியல. தோடுடைய செவியன் விடையேறியோ தூவெண் மதிசூடி. இதான் நட்டபாடை, கம்பீர நாடு. அந்த ராகத்தில் உள்ள பாடல்களை பாடி முறை முறை பகர்ந்து போனார். குதிரையில உட்காந்துட்டே யாழ் வாசிட்டு போவாங்க. அறிவிவை வரையில் பொங்கி அங்குச நிமிர வைக்கும் இரியலில் சனங்கள் சிந்தும் இளங்களில் சிறுகண் யானை வரிசிலை தும்பி வேறொரு பார் மதம் தோய்ந்து மாதர் சுரிவுழல் படிய வேற்றின் பிடியோடு தொடர்ந்து சென்ற. கொஞ்சம் அந்த லாஸ்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறது. அருவிபை வரையில் பொங்கி, யானைகள் பெரிய மலைகளைப் போல, மலைகள் பொங்குவது போல பொங்குது. ஏன்? இவன் அங்குசத்தை ஓச்சுறான், அங்குசத்தை ஓங்குறான், யானைகள் துள்ளுறது மேல. அதுக்கு வந்து உடனே ஜனங்கள் இரியலி கலைஞ்சு ஓடுறாங்க. அப்படி போகும்போது சிறுகண் யானை அது மேல மொய்த்து கொண்டிருந்த வண்டு வரிச்சிறை தும்பி இன்னொரு இது ஒரு யானை பொங்கினவங்க அதுல இருந்து கிளம்பின தும்பி இன்னொரு யானையில போய் உட்கார்ந்தது. அந்த அதுல இருந்து கிளம்பி அந்த பெண்ணோடைய பிடியோடும் வேற்றின் பிடியோடும் தொடர்ந்து சென்றார். இன்னொரு பெண் யானை மேல ஏறி வருகின்ற பெண்ணின் கூந்தலுக்கு நாடிச்சேன். Little complex piece of picture. அந்த யானை பொங்குறது, பொங்கும் பொழுது ஜனங்கள்லாம் சிதறி ஓடுறாங்க. அந்த சிதறி ஓடுற குழப்பத்தினால அந்த பெண்களோட களிர்களுடைய மத நீரை மொய்த்து கொண்டிருந்த வண்டுகள் வேறொரு கிளம்பி இன்னொரு யானையில போய் உட்கார்ந்து அங்கிருந்து கிளம்பி அது
மேல மாதருடைய கூந்தல் படியுமா படியுமா வேறொரு பெண் யானையை தொடர்ந்து அது இன்னொரு யானையினுடைய மேல ஏறி வந்த பெண்ணின் கூந்தலை அந்த கூந்தலில் சூடியிருந்த பூவில் அமர்ந்த நிறைமதி தோற்றம் காட்டுங்க. இல்ல வேற ஆட்கள் நிறைமதி தோற்றம் கண்ட நீனெடும் கடலில் என்ன அரைப்பறை துவைப்ப ஏறும் ஆணையும் ஆனன் யாவும் கரைகள். ஒரு மணி ஆயிடுச்சு நிறுத்திடலாமா? இன்னும் எத்தனை மணி? இன்னும் 20 பாட்டு தான் இருக்கு, முடிச்சுடலாம். லேட்டா ஆரம்பிச்சிருக்காங்க. நீரிடும் கடலிற்று ஆதி அரைப்பறை துவைப்ப தேரும் ஆணையும் ஆடல் மாவும் கரைகெழு வேல் கனாரும் மைந்தரும் கவினி ஒல்லை நெறிவிடை படர வேந்தன் நேய மங்கையர்தாம் செல்வார். இந்த நேய மங்கையர் போர்ஷன் கொஞ்சம் வேகமா போறது நல்லது. எழுந்தார் இல்ல எல்லாமே கொஞ்சம் பெரிய படிப்போம். அரசனின் நேய மங்கையர் புறப்படுறாங்க. இதுக்கு அடுத்து வந்து கைகை எப்படி கிளம்பினான், சுமித்ரை எப்படி கிளம்பினான், கௌசலை எப்படி கிளம்பினான் வரப்போகுது. அதுக்கு இது இன்ட்ரோ பாட்டு. நிறைமதி தோற்றம் கண்ட, அதாவது நிறைமதி 14 கலைகள் விளங்கிய நிலவினுடைய தோற்றத்தை பார்த்த கடல் எப்படி பொங்குமோ அந்த மாதிரி என்று சொல்லும்படி அரைவரை துவைப்ப அரைகின்ற பறைகள் சத்தம் போடுமா, ஆனை யானைகள், தேரும் ஆடல் மா ஆடும் தன்மை கொண்ட குதிரை ஆடல் மா, கரைகள் வேல் கனாரும் கரைகள் இரத்த கரை படிந்த வேலை போன்ற கண்களை உடைய பெண்களும் மைந்தரும் ஆடவர்களும் கவினின்னா அழகு அழகு பொருந்தக்கூடிய கவின் அப்படிங்கிற வார்த்தைய பெயர் சொல்ல கவினி திணை சொல்ல மாட்டாங்க. கவினி அழகுற கேள்வி அழகுற சேர்ந்து எப்படி சொல்ல படைக்கிறாங்கிறது அந்த விரைவாக விரைவாக நெறியிடை படர வழியில் செல்ல வேந்தன் நேய மங்கையர் நெறியிடை படர நெறியிடை படர வேந்தன் நேய மங்கையர் எழுந்தார். அரசனது அன்பிற்குரிய மங்கைமார் அவனுடைய மனைவி 60,000 பேர் எழுந்தாங்க. 60,000 பேர் இல்ல, இது இன்னொரு கூட்டம் இல்ல. அரசன் நேய மங்கையர்னா இவதான் அவங்களும் பின்னால கமலத்தானில் பொழிவது ஓர் அன்னம் என்ன கைகையர் வேந்தன் பாவை கணிகையர் ஈட்டம் பொங்கி 500 சூழ்ந்த ஆய்மணி சிவிகையன் மேல் தெய்வ மங்கையிலும் நாண தேன் இசை முரள போனார். ஒரே ஒரு வார்த்தை கணிகை அப்படிங்கிற வார்த்தையை பார்த்து கலங்கிடாதீங்க தயவு செய்து. கணிகைன்னு சொன்னா தாசி வேலைக்கார பெண்ணுன்னு தான் அர்த்தம், வேற எதுவும் இல்லை. வேற கண்ணாபினா அர்த்தம்லாம் புரிஞ்சுக்காது. இதுல ஆனா இவர் வந்து வேசை மங்கையர்னு போட்டிருக்காரு. வேசைனால அதுதானே தாசியர் தாசியர் இது எல்லாமே சினானிமஸா இருந்திருக்கு. ஒரு காலத்துல எல்லாம் சினானிமஸா இருந்திருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ இதை வந்து அதுக்குன்னு ஒதுக்கி வச்சுட்டோம். அதுக்குன்னு ஒதுக்கி வச்சதுனால நமக்கு வந்து இதை புரிய மாட்டேங்குது. பிரிச்சா தான் வரும். பொய்கையும் கமலக்காணி பொழிவது, அதாவது தடாகத்தின் அழகிய தாமரை காட்டிலே பொழிவதோர் அன்னமன் பொழிகின்ற ஒரு அன்னம் போல கைகையர் வேந்தன் பாவல் கேகையனுடைய மகளாகிய கைகை கணிகையர் அணியின் ஈட்டம் 200 சூழல் 200 1000 பேர்கள் கணிகையர் சேவகிகள் சேவகர் கூட்டம் சேவகிகள் கூட்டம் சுற்ற தெய்வ மங்கையரும் நான் தேனிசை முரள, அதாவது தேனிசைன்னா இந்த இடத்துல இனிய இசை முரள, இந்த வண்டிகள் இனிசை கொடுக்க ஆய்மணி சிவிகை தன்மை பல்லக்கில் மணிகள் பதிக்கப்பட்ட பல்லக்கில் போனாள். கமலத்தடாகத்திலே அன்னம் போவது போல போனோம். பெண்கள் முதல்ல கைகையை சொல்றாரு, முதல்ல கைகையை சொன்னார். அதை சுத்தி இருக்கிற பெண்கள் யாருன்னு சொன்னார். அடுத்தது இருக்கு இதுல.
அதாவது இண்டிகேட்டிங் அவள் சுற்றி இருக்கிறவங்கள சேவகிகளாக தான் நினைக்கிறார். அவளுடைய தன்மையை சொல்லும்போது ரைட் ஆனபிள் சீனிவாசாத்ரி கைகையினுடைய தனி கேரக்டர் ஸ்டடி சொல்லியிருக்காரு. அவளுக்கும் மற்ற 2 பேருக்கும் எப்பவும் ஒத்துக்காது அப்படிங்கிற அது இவன் கொஞ்சம் முரட்டுத்தனமான பொம்பளை, இவன் கொஞ்சம் அப்படி இருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நிமிஷம் இல்லை வால்மீகி ராமாயணத்துக்கு தான் அவர் சொல்றாரு. கம்பெனியில் வந்து கூனியோட பேசும்போது வரும் குறிப்பாக வரும். ராமன் வந்து போய் தொழும்போது கைகை தூங்கிட்டு பார்த்தனியா சுமித்திரையும் கௌசல்யம் நாராயணன் அந்த தொழ போயிருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க, அவங்க தனியாக தான் இருப்பாங்க. இப்படிதான் குறிப்பிலேருந்து தான் இருப்பாங்க. இந்த குறிப்பிலேருந்து எடுக்க வேண்டியது என்ன, இந்த இடத்துல இவ்வளவு சுற்றி இருக்கிறவங்களும் வேலைக்காரி அடுத்தல வரும். இவர் சொன்னார்ல, இப்ப இதுல வந்து இந்த இப்படி இங்க இருந்து அப்படி போறாரு. கௌசலை கைகை சுமித்ரைன்னு வராம கைகை சுமித்ரை கோசலை அப்புறம் தசரதன். அவையே தசரதன் முதல்ல ஹையர் போறது. விதிமணித்தார்கள் இல்ல காரணமின்றியையும் கனலை வெளியிட்டும் காரணமின்றியையும் கனல் எழ வெளியிட்டும் கண்ணா வீர வேத்திரத்தார் தாழ்ந்து விரிந்த கஞ்சுவத்து மெய்யார் தாரணி புறவி மேலார் தலத்து உள்ளார் கதித்த சொல்லார் ஆரணங்கு அணைய மாதர் அடிமுறை காத்து போனார். இதுல வந்து இது பின்னாடி வருது, இதுல முன்னாடி வருது. அதாவது கஞ்சிக மாக்கள், அதாவது இந்த சட்டை அணிந்தவர்களாகிய ஆடவர், அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல். சட்டப்பொருள் கஞ்சிக மாக்கள் மாதராரை காத்து செல்கிறார்கள். அவங்க வந்து காரணமின்றியையும் கனலை இருக்கும் கண்ணா, ஒரு காரணமும் இல்லாம கோப்பை பொறிபரட்ட பார்த்துட்டு இருக்கிறவங்க யார சுமந்திருக்காங்க, கைகையை சுமந்திருக்காங்க. வீர வேத்திரத்தார், வேத்திரம்ங்கிறது பெரம்பு தண்டநாயகம் கையில. ஆக்சுவலி இது கைகையை சுத்தி இல்ல, ஏன்னா இதுல இது பாட்டுடைய ஆர்டர் தப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் இதுல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு தேவியரும் வந்ததை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பாட்டு வருது. ஏன்னா இன்னும் முடியல. இதுக்கு பின்னால வந்திருக்கிற அணி கைகைக்கு பின்னால வர அடுத்தது சுமித்திரைக்கு வரட்டும். ஆனந்து அணைய மாதர் அடிமலை காட்டு அவங்கள பாதுகாத்தபடி இல்ல இது பெரம்பு சொன்னீங்க. அதுக்கப்புறம் வேத்திரத்தா வீர வேத்திரத்தா தாழ்ந்து விரித்த வீர வேத்திரத்தால் தாழ்ந்து விரிந்த கச்சுகத்து மெய்யார் தாரணி புறவி மேலார் தலத்துளார் சலித்த சொல்லார். இந்த 2 லைனும் ஆண்கள் குறிக்கும். என்ன ஆரணங்கு அணைய மாதர் அடிமுறை காத்துப்பார். அவர்களுடைய பாதங்கள் முறைப்படி காத்துப்பார். போற வழியை அவங்க பாதத்தை காத்துருங்க, போற வழியை பின்பற்றி சென்றார். கோபிச்சு சொல்றாங்க சலித்த சொல். இப்ப சுமித்திரைக்கு வர 2 பாட்டு போட்டா விட்டுட்டீங்க. விரிமணித்தார்கள் பூண்ட வேசரி வெறுமில் தோன்றும் அடிமலர் தடங்க நல்லா 1000 இரட்டி சூழ குருமணி சிவியதன் மேல் 2000 மின் இது என்ன இருவரை பயந்த நங்கை வாழிசை முரள போனார். விரிமணித்தார்கள் பூண்ட அப்படின்னா விரிந்த கிங்கிணி மாலைகளை பூண்ட வேசரின்னா கோவியர்களினுடைய முதுகில் காணப்படுகின்ற அரிமலர் தடங்கள் நல்லா செவ்வரி பறந்துள்ள தாமரை மலரையொத்த பெரிய கண்களை உடைய மகளிர் 1000 இரட்டி 2000 1200 பேர் சுற்றிலும் வர சூழ இருவரை பயந்த நங்கை லக்ஷ்மணன் சத்ருக்னன் 2 பேரையும் பெற்று கொண்டலின் மின்னிதழ் மேகத்தில் அந்த மின் போல குறுமணி சிவிகை தன்மை நீலமணிகள் அழுத்தி செய்யப்பட்ட சிவிகை மீது யாழிசை முரல போனான். அவளுக்கு 1000 வேலைக்காரிகள், இவருக்கு 2000 இல்ல. அப்ப வந்து அந்த கணிகையர் கூட்டம்னு சொன்னா இங்க என்ன சொன்னா அரிமலர் தடங்கள் நல்லார். இதுவும் அதேதான். இப்ப இதை சுத்தி அதுதான். ஆனா இந்த இது வந்து வேற வார்த்தையில சொன்னோம்.
இதெல்லாம் குறிப்பான வார்த்தைகளை பார்க்கணும். வெள்ளையிட்டு இளவர் செவ்வாய் முகத்தை அடுத்த செங்கையின் மண்ணை அதாவது இப்போ சுமந்திரையை தொடர்ந்து போனவங்களுக்கு இப்போ கைகையில் தொடர்ந்து போனவங்க சொல்லியாச்சு. இப்போ சுமந்திரை தொடர்ந்து போனவங்க சொல்றேன். செங்கையில் மஞ்சை அன்னம் சிறுகிளி பூவை பாவை சங்குவை கழித்த அன்ன சாமரை முதல தாங்கி இங்கு அழது எதென்றால் இவ்வெழுதிரை வளாகம் தண்ணில் மங்கையர் இல்லை என்ன மடந்தையர் மருந்து போனார் எண்ணுங்கார் ஆலோசிக்கும் இடத்து இவ்வெழுதிரை வளாகம் தண்ணி அலையடிக்கின்ற இந்த பூமிக்குள் இங்கு அல்லது மங்கையர் வேறிடத்தில் இல்லை. எல்லா பொம்பளைங்களும் இங்கேயே வந்து சேர்ந்துட்டாங்களோ என்று நினைக்குமாறு அவ்வளோ பெருந்திரளாக மடந்தையர்கள் செங்கையில் தன்னுடைய அழகிய கைகளில் மங்கை மயிலும் அன்னப்பறவையும் கிளியும் பூவையும் பாவைனா அது ஒரு இது இதெல்லாம் வந்து பொம்மைகளா இருக்கும். இல்ல அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க கையில என்னென்ன வச்சிருக்காங்க, செங்கையில மயில கையில தூக்க முடியுமான்னு அவங்க மங்கை அன்னை அன்னம் இல்லையா கூட கொண்டு போறாங்க. உரையிலிருந்து எடுத்த முதலியவற்றையும் தாங்கி கொண்டிருந்தாலும் சொல்றாரு. மயிலை எப்படி தாங்க முடியும்? மற்ற பறவைகள்லாம் ஓகேவா இருக்கு, மங்கை கொஞ்சம் சரியா இருக்கு. மகளிர் சொல்லியிருக்கிறது அப்படி இருக்கும். அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு சங்கு உரை கழித்த அன்ன சாமரை, அதாவது அப்போதுதான் உரையிலிருந்து எடுத்த அவ்வளவு வெள்ளையா இருக்கு, கொஞ்சம் கூட அதுவா ஸ்டெயின் ஆகுது. எல்லாத்தையும் தாங்கி அப்படிப்பட்ட சாமரை சுமித்திரையின் பக்கத்துல போறாங்க. சாமரையை வீசிக்கொண்டு மருங்கு போனார். இப்படி கொஞ்சம் ஆழமாக வெள்ளையிட்டு இளவர் செவ்வாய். அடுத்தது வெள்ளையிட்டு இளவர் செவ்வாய் முகத்தை வெண்மதியம் என்று கொள்கையை சுற்றி நீங்கள் பூமிய அணையை ஒழுவி தெல்லரி பாணி செய்ய இசைத்தேன் செய்த வல்லலை பயந்த நங்கை வானவர் வணங்க போனார். வெள்ளையின வெண்ணிறமான பற்களை, இலவம் செவ்வாய் இலவம் பூ போல செந்நிறமுள்ள உதடுகளையும் உடைய முகத்தை, கோசலையினுடைய முகத்தை, வெள்ளை நிறமுள்ள வெள்மதியம் என்று வெண்ணிலா என்று கருதி கொள்ளையில் திரளும் மீன்கள் குழுமிய அணைகள், நட்சத்திர கூட்டங்கள்லாம் ஒன்று கூடினால் போல பல மணிகள் பதிக்கப்பெற்ற இந்த இப்ப பாருங்க, இவளை சுத்தி நிலவை சுற்றி இருக்கின்ற நட்சத்திரங்களை போன்ற பெண்கள் போன தெல்லரி பாண்டி பாணி. இந்த பாண்டி வந்து பண்ணு தக்கேசி ராகம், தக்கேசி பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஊர்தியில வள்ளலை பயந்த நங்கை, வள்ளலாகிய ராமனை பெற்றவர் வணங்க போனாள். தேவர்கள்லாம் கூட வணங்குமாறு அவள் வந்து போனாள். கூனுடு குரலும். இப்போ இவங்க அத்தனை பேரையும் பின்னால தொடர்ந்து போறது யாரு? டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாலிட்டிஸ். அதபடி கூனுடு குரலும் இது 5 பாட்டா படிங்க. மறுபடியும் ஒரு பாட்டா ஒண்ணே நான் எனக்கு பேக்லாக் வந்துருச்சு. கூனோடு குரலும் இல்ல 5 பாட்டா நம்ம வேற லேட் ஆகி ஓடிட்டு இருக்கோம். இல்ல 5 பாட்டா படிச்சாதான் நம்ம குயிக்கா முடிக்கும். ஆக்சுவலி ஒண்ணா படிச்சா ஒருத்தர் படிச்சா அடுத்து இன்னொரு டிவைடர் அதை படிச்சா 5 பேர் படிச்சிட்டு அப்புறம் இன்னொருத்தர் வேற படிக்க சொல்லுங்க, படிக்க வேண்டியது. இதுல டைம் போறது. கூனோடு குரலும் இதுவும் முக்கியம், நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. அதுக்காக கூனோடு குரலும் சிந்தும் சிலதியர் குழாமும் கொண்ட பால் நிற புறவி என்ன பால் நிற புறவி அன்ன புள்ளென பாரில் செல்ல தேனோடு மிகிரும் வண்டும் தும்பியும் பறந்த செய்ய பூநிறை கூந்தல் மாத புடைபிடி நடையில் போனார். சொல்றீங்களா? கூனர்கள், கூன்னா கூனர்கள், அதாவது அந்த கூன் விழுந்த ஆட்கள், இவங்கெல்லாம் அந்த புற பணியாளர்கள். குரலும் அந்த டுவால்ஃபாளர்கள், சிந்தரும் குரலை விட சின்னது சின்னவங்க, முன்னணி ஆசான்கள், சிலதியர் குழாமும், சிலதின தோழியர்களுடைய கூட்டம் கொண்ட பால் நிற புறவி, அதாவது பால் போன்ற வெண்ணிறம் கொண்ட குதிரைகள், அன்னப்புள்ளன அன்னப்பறவைகள் போல பாலில் செல்ல, பூமியில் செல்ல, தேனொடு தேன் வண்டுகளும், மீளுன்னா அது இன்னொரு வண்டு வகை, வண்டு மற்றைய வண்டுகளும், தும்பி அது இன்னொரு வண்டு வகை. மிகிரு நிமிரு நம்ம சொன்ன ரெண்டும் ஒண்ணு. மிகிரு நிமிரு ரெண்டு நிமிரு என என்பது பரந்த பூமலர்கள் நிறைந்துள்ள நிறை கூந்தல் மாதர், தேனோடு மிகிரும் வண்டும் தும்பியும் பரந்த செய்ய பூ நிறை,
கூந்தல் மாடன் இவைகள் நோய்க்கக்கூடிய பூக்களை கூந்தலிக்கூடிய மாடர்கள் புடைனா பக்கங்களில் பிடி நடையில் போனார். செஞ்ஞானை போன்ற நடையில போனார்கள். துப்பினில் துப்பினில் படிங்க துப்பினின் மணியின் பொன்னின் சுடர் மரகதத்தின் முத்தின் ஒப்பு அற அமைத்த வையம் ஓவியம் புகழேறி 30 இரட்டி கொண்ட 1000 முகிழ்மென் கொங்கை செப்ப அருந்திருவின் நல்லார் திருவையார் சூழப் போனார். 60,000 பேர் பின்னால வராங்க. இதுக்கு பின்னால 60,000 பேர் வராங்க. அது பின்னால போனோம்னா நேர முடியாது. மூணாவது படிச்சிருக்கேன். இல்ல இத படிச்சோம். சரி படிங்க. செவி வை நான் இன்னும் ஆல்ரெடி 2 பாட்டு பேக்லாக் எனக்கு. நான் செம ஃபாஸ்டா டைப் பண்ணிட்டு இருக்கேன். செவிவை பாட்டையே டைப் பண்றீங்களா? இல்ல நான் நீங்க சொல்ற விளக்கத்தை மட்டும் தான் டைப் பண்றேன். செவிவை நான் உள்ளே இருக்கேன். he is doing it with a different purpose. செவிவையின் அமிர்த கேள்வி தெவிட்டினார் தேவர் நாவின் அவிகையின் அரிக்கும் நீரார் 1000 கோடி சூழ கவிகையின் நீழல் கற்பின் அருந்ததி கணவன் வெள்ளை சிறுகையில் அன்னம் ஊறும் திசைமுகன் என்ன சென்றான். இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தர் ஆளுக்கு ஒருத்தர் வந்து முதல்ல கமலக்கடாக படிச்சிருக்கான். அடுத்த பாட்டம் ஒரு கதிரு யுவதி பொன் தேர் பொலங்கழல் குமர முன்னீர் அறுவரை சூழ்ந்தது என்ன அருகுமின் முன்னும் செல்ல திருவதர் மார்பர் தெய்வ சிதையினர் தேர வீர இருவரும் முனிப்பின் போன இருவரும் என்ன போனார். நித்திய நியமம் ஒன்றை நேமியான் பாதம் சென்னி வைத்த பின் மறைவல்லோர்க்கு வரம்பு 6 மணியும் பொன்னும் மறைவல்லோர்க்கு வரம்பு 6 மணியும் பொன்னும் பத்தியான் நிறையும் பாரும் மறிவுடன் நல்கி போனான். முத்து அணி வைர போனான் மங்கத முகிழ்ந்த நல்கான் மக முகிழ்த்த நல்கான். இருப்பிறம் இருக்கும் இல்லைன்னா முகூர்த்தம் முகிழ்த்த அதை தப்பா அது வந்து முழுத்தன்னா முழுத்தம் முழுத்தன்னா முகூர்த்தம் மங்கத முழித்த நல்கான். இருப்பிறப்பாதர் 8000 மணிக்கலசம் ஏந்தி அருமறை வருக்கம் ஓதி அருகுநீர் தெளித்து வாழ்த்தி வந்தார் ஓடி மங்கத மழை செவ்வாய் பருமணி கலாபத்தார் பன்னாட்டு இசை பரவ போனார். கண்டினன் என்னை என்பார் கண்டனன் என்னை என்பார் உண்டதம் வீழ்ந்தது என்பார் குறுக அறிந்து இனி சென்று என்பார் உண்டுகோல் எழுச்சி என்பார் ஒருத்தது சங்கம் என்பார் மண்டல வேந்தர் வந்து நெருங்கினர் மயங்கமாதோ மயங்கமாதோ இல்ல ரெண்டும் கரெக்ட் தான். இப்போ மயங்கி மாதம்னு சொல்லலாம் மயங்க மாதம்னு சொல்லலாம். செவிவாயின் ஓகே. அடுத்தது வசிஷ்டன் போறது செவிவாயின் பாட்டு. செவிவாயின் துப்பினின் பாத்துட்டோமா? துப்பினின் பாட்டு பாத்துட்டோமா? இல்ல இன்னும் பாட்டு முந்தின பாட்டு. ஓகே. துப்பினின் மணியில் பொன்னில் இருக்காங்க. இது யாருன்னா முகிழ்மெல் கொங்கை. முகிழ்மெல் கொங்கை செப்பரும் திருவின் நன்னா. அரும்பு போன்ற மெல்லிய தனங்களை உடைய செப்பரு திருவின் நன்னா. சொல்வதற்கு முடியாத லக்ஷ்மியிலும் பேரழகு படைத்தவன். 30 இரட்டி 1000 கொண்ட 60,000 கொண்ட தெரிவையன் மகளிர். துப்பினி அவங்க எப்படி போனாங்க? பவளங்களாலும் மணியின் ரத்தினங்களாலும் பொன்னின் சுடர் மரகதத்தின் முத்தின் ஒப்புற அமைத்த இது எல்லாத்தினாலையும் இதெல்லாம் அவங்க போட்டுக்கிற ஆபரணங்கள் வண்டி அமைத்த வையம் வண்டி. வண்டியில் ஓவியம் போல ஏறி சித்திர பதுமைகள் போல ஏறி சூழ போனான். இந்த கௌசலை இந்த சூழல் போனான். அடுத்தது வசிஷ்டன் போனான். கற்பின் அருந்ததி கணவர் 3வது எல்லா அதாவது கற்பு கரசியான அருந்ததி கணவனான வசிஷ்டன் இப்படி போறான். செவிவையின் அமுத கேள்வி தெவிட்டினான். கால் தன்னுடைய செவிகள் மூலமாக அமுது போல் இனிய கேள்வி செல்வத்தை பெற்ற தெவிட்டுமாறு மிக அதிகமாக வேதத்தை கேட்டு கேட்டே காய்களை உடைய காதுகளை உடையவர் தேவர் நாவின் அவி கையின் அளிக்கும் நீரா. தேவர்கள் நாவால வாங்கக்கூடியதை இவர்கள் கையால அளிக்கிறார். தேவர்கள் அதாவது
அவங்களுக்கு வந்து வாயில ஊட்டல, இவங்க நாக்குல ஊட்டுறாங்க. ஹவிச வாயில ஊட்டல, தேவர் நாவில் ஊட்டும். அவ்வளவு பரிசுத்தமானவர். இல்ல, தேவர்கள் நாவினால் சுவைக்கின்ற அவிசை தம் கைகளால் கொடுக்கின்றனர். அதாவது சாப்பாடு தானே பார்த்தோம்னா, இப்போ ஹவிஸ் கொடுக்கறது எப்படி கொடுக்குறாங்க? அக்னியில் கொடுக்குறாங்க, அதில் வாங்கிக்கிறாங்க, அவங்க வாயில வாங்கிக்கிறது அர்த்தம். ஆனா இது வந்து நாவல கொடுக்குறாங்க. ஆமா, ஆமா, அதாவது அக்னியினுடைய நாக்கு தானே தேவர் நாவின் 7 நாக்கு உள்ளது. சப்தஜிஹ்வா, நாவின் கையின் அழிக்கும் நீர். தேவர்கள் அந்த நாக்கால் சாப்பிடுகிற அழியை தன் கைகளால் கொடுக்கின்ற அந்த அந்தனர்கள் 1000 இரட்டி சூழ, ஏதோ கோடி இது வந்து 2000 பேர் சூழ்ந்து வர கவிகையின் நிழல். அவனுக்கு கொடை உண்டு, ராஜகுருன்றதுனால அரசனுக்கு இருக்கிற மாதிரி. குடை நேரிலே முத்துச்சிவிகை, முத்துகள் பதிவு செய்யப்பட்ட பல்லாக்கில அன்னம் ஊரும் திசைமுகன் என்ன அன்னவாகனன் ஆகிய பிரம்மனை போல போறான். அடுத்தது பரத சத்துருக்கள். இப்போ இதுக்கு முன்னால வசிஷ்டர் போறாங்க, பின்னால பரதனும் சத்ருகனும் போறாங்க. பொருகளில் போர் செய்வதற்குரிய யானை, ஜிபுலி குதிரை, பொன் தேர், அழகிய தேர்கள், பொலம் கடல் குமரர், பொன்னாலான கடல்களை அணிந்த குமரர்கள் அவர்களெல்லாம் ஆகிய இவைகள் முன்னீர் அறுவரை சூழ்ந்தது என்ன? சமுத்திரம். முன்னீர்னா சமுத்திரம். சமுத்திரமானது மலைகளை சூழ்ந்து செல்கிறார். இவங்களை சுத்தி படை வீரர்கள் எல்லாம் போறாங்க. அதாவது இவங்க 2 பேரும் மலை மாதிரி, இவங்களை சுத்தி இருக்கிற படை வந்து கடல் மாதிரி. அருகு முன்னீர் அறுவரை சூழ்ந்தது என்ன? அருகு முன் பின்னும் செல்ல, அருகிலும் முன்னும் பின்னும் செல்ல. திருவள்ளர் மார்பர், தெய்வ சிலையினர். திருவள்ளர் மார்பர்னா ஜெயலட்சுமி, ஜெயலட்சுமி தங்கக்கூடிய அந்த மார்பையுடையவர்கள். தெய்வ சிலையினர், தெய்வீக படைக்கலங்களை கொண்டவர்களுமான தேரர். தேர்ல இருக்கிறாங்க. இன்னொரு நம் தேரர் அப்படின்னா தேரை உடையவர்கள். அதிரதர், ரதர் அப்படின்ற சம்ஸ்கிருத சொல்லி ஈழா தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க? தேரர். நல்லா இருக்குல்ல? இவங்க படைக்கிற சொல்லலாம் பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு. வீரர் ஃபார்ம் புதுசா இருக்கும். தீரர் இருவரும் மகாவீரர்களாகிய பரத சத்ருகன். மொழி பின்போன இருவரும் என்ன? எப்படி அவங்க விஸ்வாமித்திரர் பின்னால் ராமலட்சுமணர்கள் போல வசிஷ்டர் பின்னால அவங்க போறாங்க. வசிஷ்டர் பின்னாடி வருவாங்க. திருவள்ளர் மார்பர் அப்படிங்கிறது ஸ்ரீனிவாசன். இல்ல, இந்த இடத்துல இவங்களுக்கு பரதனுக்கு சத்ருகன் சொல்லும்போது எப்படி சொல்றது? ஜெயலட்சுமின்னு சொல்றாங்க. இல்ல, எல்லா ராஜர்கள் எல்லா அரசர்களுக்கு திருவள்ளர் மார்பர் திருவள்ளர் தோழர்கள்லாம் புகழ்ந்துருக்காங்க. எல்லா ராஜாக்கும் உண்டு, ஏன்னா விஷ்ணுவோட வந்து அம்சம். எல்லா ராஜகுமார்களும். அடுத்தது இதுவும் படிச்சிட்டீங்களா இந்த பாட்டு? நித்திய நியமம் முற்றி. இதுக்கு அடுத்தது தசரத சக்கரவர்த்தி புறப்பட்டான். கடைசி வரி முதல்ல புத்தனி வைர பூனான். முத்துக்களாலும் வைரங்களாலும் ஆபரணங்கள் அணிந்த இந்த தசரதன் நித்திய நியமம் முற்றி தன்னுடைய நித்திய கடன்களை எல்லாம் முடித்துவிட்டு நேமியால் பாதம் சென்னி வைத்தவன். சக்கரத்தையுடைய திருமாலின் திருப்பாதங்களை தன்னுடைய முடியிலே வைத்த பின்பு பாதம் சென்னி வைத்தவன் மறைவல்லோர்க்கு மறைவல்ல அந்த வரம்பரு மணியும் பொன்னும் என்னெல்லாம் கொடுக்குறான், அவங்களுக்கு தானம் கொடுக்குறான். என்னெல்லாம் வரம்பரு எல்லையில்லாத ரத்தினங்களையும் பொன்னும் 10 ஆணிரையும் வரிசையாக உள்ள பசுக்கூட்டங்களையும் பாரும் பூமி எல்லாத்தையும் பரிவுடன் மன உவப்போடு நல்கி தானம் செய்து யாத்ரா தானம். அந்த காலத்துல அரசர்கள்லாம் கிளம்பும்போது யாத்ரா தானம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம கல்யாணத்துக்கு கிளம்பணும். அதெல்லாம் எப்ப பக்கத்துல இருக்கிற சாத்தி ஒரு 200 ரூபாய் இன்சூரன்ஸ் மாதிரி. இன்சூரன்ஸ் இல்லை, அந்த காலத்துல யாத்திரை கிளம்புறது இப்ப உள்ளதை விட அதிக ரிஸ்க் உள்ள ஒரு சமாச்சாரம். திரும்பி வருவாங்க இல்லையா? இன்சூரன்ஸ் தான். இல்ல, அதனால போற வழியில புண்ணியம் சேர்த்துட்டு நித்திய நியமம் உண்டு. மங்கள முகூர்த்த நன்னாள். மங்கள நல்ல முகூர்த்தத்துல
இந்த கதாகாலட்சேபம் by this time முதல் கொழுந்து வந்து அங்க போய் சேர்ந்தாச்சு, முதலுக்கு போய் சேர்ந்தாச்சு. ஒவ்வொன்னா கிளம்பிட்டு இருக்கோம். இதுதான் நடந்தது. இந்த கதாகாலட்சேபம் பண்ற ஆட்கள்லாம் இந்த யாத்ரா தானத்தை வந்து ரொம்ப எலாபரேட்டா சொல்லுவாங்க. இந்த காலத்துல யார் இப்படி எல்லாம் தானம் கொடுக்குறா, அதை கொடுத்தா இதை கொடுத்தா, இதே ஒரு மாதிரி விஷயமே கிடையாது அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம், இதெல்லாம் சொன்னாலாவது 15 நிமிஷம் இதே சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்து படிக்கிறீங்களா? இருபிறப்பாளர் 8000 த்விஜர்கள் அந்தணர்கள், 8000 அந்தணர்கள். இந்த 8000ங்கிற பேர்ல அவங்களுக்கு ஒரு ஃபேண்டசி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தணர்கள்ல அஷ்டசஹஸ்ரம் அப்படின்னு ஒரு பிரிவு உண்டு. 8000 அந்தணர்களுடைய இந்த மாதிரி 8000, 3000, 4000 இதெல்லாம் இருபிறப்பாளர் த்விஜர்கள். அது உபநயனம் செய்தவர்களுக்கு இன்னொரு பிறப்பு வருது. இருபிறப்பாளராகிய மூவர்ணத்தாருள்ளும் அப்படிங்கிறது பரிமேலரோட. அதாவது ஒரு காலகட்டத்துல பிராமணர், சத்திரியர், வைசியர் மூவரையுமே இருபிறப்பாளர் சொல்லியிருக்காங்க. பிற்காலத்துல அது என்ன ஆயிட்டு அந்தணர்களுக்கு மட்டுமே இருபிறப்பாளர்கள். அதுக்கப்புறம் விட்டு வைதிக அந்தணர்கள் மட்டும்தான் இருபிறப்பாளர்கள். இது வந்து இந்த வர்ண இதெல்லாம் மாறிட்டே வருது. ஆனா இந்த இடத்துல அந்தணர்களை தான் குறிக்கிறார், மூவர்ணத்தவரையும் குறிக்கிறார். இது சோழர் காலம் இல்லையா? இப்போ வந்து அந்தணர்களுக்கு மட்டும்தான் த்விஜர்கள் அப்படின்ற பேர் வந்து தெலுங்குல. அவங்க 8000 பேர் போறாங்க. இந்த 8000 இந்த சமணர்கள் 8000 கையிலேற்றி கொண்டார்கள். இது இந்த 8000ன்ற நம்பருக்கு மேல அவங்களுக்கு ஒரு இது இருக்கு. அடக்கம்னா காது அஷ்டசகஸ்ரம். அது ஒரு பிராமண பிரிவு. மணி கலசம் ஏந்தி அருமறை வருக்கம் ரத்தன கும்பங்களை தான் கையில் எடுத்துட்டு அருமறை வருக்கம் ஓதி வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டே வராங்க. அங்கே நீர் தெளித்து வாழ்த்த, தங்களுடைய கைகளால் நீர் தெளித்து வாழ்த்த. மங்கள மழலை செவ்வாய், மங்கள மழலை செவ்வாய் பருமணி கலாபத்தார், பல்லாண்டு இசைக்கும் பல்லாண்டு இசைத்த பெண்கள் தங்களுடைய மழலையால் சிவந்த வாய்களால் பல்லாண்டுகள் பாட. வரன்முறை வந்தார் கோடி, பரம்பரையாக அரசருக்கு பல்லாண்டு பாடும். கோடின்னா இந்த இடத்துல கூட்டம், கோடிக்கணக்கான மக்கள் இருக்க மாட்டாங்க. மொத்தமே 1000 பேர் இருக்காங்க. இந்தியாவுடைய பாப்புலேஷனே அவ்வளவுதான் இருக்கு. கோடிக்கணக்கான ஸ்திரீகள் பல்லாண்டு பாடவும் போனார். கண்டிலான் எண்ணெய் என்பார். ஒரே இதெல்லாம் அரசன் கிளம்பிட்டார் உடனே அங்க ஒரே கலாட்டம். ஓகே, கண்டிலன் எண்ணெய் என்பார். சங்கம் சங்கம் ஒலித்ததுல ஆமா, இது வந்து அந்த சங்கம் ஒலித்தது என்பார். ஓ, அரசன் அந்த சங்கு சத்தம் கேட்டுச்சு என்பார். எழுச்சி ஒரு சிக்னல். சங்கம் எங்கேயோ இருக்காங்க, இவங்க வந்து எங்கேயோ இருக்காங்க. சிக்னல் முதல்ல சங்கம் அந்த சங்கு ரொம்ப பெரிய சங்கு, 100 சங்குகளை ஒலிக்கிறாங்க இல்லையா? எழுச்சி உண்டா அப்படிங்கிறாங்க. அவ்வளவுதான், சங்கம் ஒலித்தது. சங்கு ஊதிட்டாங்கடா அப்படின்னு ஒரு கூட்டம். எழுச்சி உண்டுகள் அரசன் மண்டலம் வேந்தர், பெருந்திரளான அரசர்கள் வந்து தசரதன் கிளம்பிட்டாங்கன்னா இந்த பக்கத்துல இருக்கிற சிற்றரசர்கள் அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. வந்து முட்டி மோதி வராங்க. கண்டிலன் என்ன என்பார், என்ன பாக்கலையே ராஜா, என்பார். ஓ, என்ன பாத்துட்டாயா, என்ன பார்த்து இப்படி கை காமிச்சாரு. இதுக்கு ஒருத்தனுக்கு குண்டலம் கழனி விழுந்தது, குண்டலம் விழுந்தது என்பார். ஐயோ, என் குண்டலம் கேட்டு இனி சென்று குறுக அரிது. அத வந்து பொறுக்கிறதுக்காக புரிஞ்சானா, அதுக்குள்ள போயிட்டாங்க எல்லாரும். ஐயோ, இனி போய் ராஜா பார்க்க முடியாது, கிளம்பி அந்த பக்கம் போயிட்டான் அப்படின்ட்டு எல்லாம் நெருங்கி நிற்பாரு. ஒருவேளை ராஜராஜ சோழன் வரத கற்பனை பண்ணி அவர் எழுதியிருக்காரு. என்ன மாதிரியான காட்சி, என்ன பிரமிப்பான காட்சிகள்லாம் எல்லாம் அந்த காட்சிதான். அந்த ஒரு அரச பரிவாரம் கிளம்புது. இந்த மயங்கி மாதோ அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா, ஒருவருக்கு ஒருவர் பிரிக்க முடியாதபடி, இனங்காண முடியாதபடி கலப்பது மயங்குது. எல்லாரும் கலந்தார்கள். எப்படி கலந்தார்கள்? இந்த ராஜா கூட்டமாயிட்டது. அதுக்குள்ள இந்த ராஜா அடையாளம் காண முடியும். இப்படி ஒரு அர்த்தம் மயங்க மாதம் அப்படின்னா அவர்களுக்கு மயக்கம் ஏற்படும். அப்படி ரெண்டுத்துக்கும் அதுக்கப்புறம்
நீ 7 பாட்டு தான் இருக்கு. 7 பாட்டு. ஒரு இதுல இருக்காங்க முடிக்கணும். 7 பாட்டு படிங்க. ஆன்சர் தான் படிச்சேன். இந்த வைராகத்தோட உட்கார்ந்தா முடிக்க முடியும். ஏன்னா அடுத்த 5-6 படம் கொஞ்சம் டிஃபிகல்ட். சரிங்க, நான் இந்த பாட்டு முடிச்சிடுறேன். பொற்றோடி மகளிர். பொற்றோடி மகளிர் ஊரும் புலன்கள் தார் புலவி வெள்ளம் சுற்றுரு கமலம் பூத்த தொடுகடல் திரையின் செல்ல கொற்றவேல் மன்னர் செங்கை பங்கைய குழாங்கள் கூம்ப மற்றொரு கதிரோன் என்ன மணிநெடு தேடி போனா. எல்லா பாட்டும் படிச்சிருங்க. படிச்சிருக்கேன். எல்லா பாட்டும் படிச்சிருங்க, அப்புறம் விளக்குங்க. சரி. ஆர்த்தது விசும்பை முட்டி மீண்டும் அகந்திசைகள் எல்லாம் ஓர்த்தது ஆங்கு ஒருவர் தம்மை ஒருவர் கற்புதம் கொளாமை தீர்த்தது செரித்தது ஓடி திரைநெடும் கடலை எல்லாம் தூர்த்தது சகரரோடு பகைத்தன தூளி வெள்ளம் சங்கமும் பனையும் கொம்பும் தாளமும் காலத்தோடு மங்கள பேரி செய்த பேரொரி மலையை ஒட்ட தொங்கலும் கொடையும் தோகை பிச்சமும் சுடரை ஓட்ட திங்கள் வெண்குடை கண்டு ஓட தேவரும் மருள சென்றான். போதும் போதும். அப்பதான் அவருக்கு ரேங்க் கிடைக்கும். சரி, இன்னொரு நாலுதான் இருக்கு, படிச்சுக்கலாம். இல்ல கேப் கொடுத்து படிப்போம். இல்ல இப்போ ஃப்ரீ ஆயிட்டாரு. நீங்க படிச்சுட்டே ஃப்ரீயா தான் இருக்காரு. அவர் டைப் பண்ணணும்ல. அப்படி இல்லை சார், படிக்கிட்டீங்களா டைப்பிங் எதுனாலும் ஓகேங்க, நான் ரெடி. இதை படிச்சிருவோம். படிச்சிருவோம். இல்ல இதை சொல்லிடுவோம். இந்த 4 சொல்லிடுவோம். பொன்தோடி மகளிர். பொன்தோடி மகளிர் ஊரும் புலன்கொள் தார் புரவி வெள்ளம். அதாவது பொன் வளையங்களை அணிந்த மகளிர் ஊரும், அவங்க ஏறி செல்கின்ற புலன்கொள் தார் புரவி, அந்த கிண்கிணி மாலைகள் அணிந்த குதிரைகளுடைய கூட்டம் சுற்றுரு கமலம் பூத்ததோடு கடல் திரையில் சென்ற. தொடுகடல். ஆமா, சுற்றிலும் தாமரை மலர் மலர்ந்த சமுத்திரத்தின் அலைகள் போல இருக்க ஒற்றவேல் மன்னர் செங்கை பங்கயம் குழாங்கள் தூங்க. வெற்றி பொருந்திய வேலாயுதம் கொண்ட அந்த மன்னர்களுடைய கூட்டம், அவங்களுடைய கைகள் கூப்பி நிற்கிறது தாமரை கூட்டம் மாதிரி. அதாவது மகளிர் இருக்கிறது ஒரு தாமரை கடல் மாதிரி இருக்கு, மன்னர்கள் கை கூப்பது இன்னொரு தாமரை கடல்கள் மாதிரி இருக்கு. இப்படி தாமரை கடலில் தாமரை எப்ப மலரும்? மற்றொரு கதிரோன் என்ன, இன்னொரு சூரியன் போல, இன்னொரு சூரியன் வந்துட்டானோ மணி நெடுந்தேடி தசரதன் போறான். ஆர்த்தது விசும்பை. அப்ப எழுந்த அந்த தூளி, ஆர்த்தது படிச்சிட்டீங்க இல்லையா? நான் படிச்சேன், 3 படிச்சிருக்கேன். தூளி வெள்ளம், அதுக்கு கடைசி வார்த்தை முதல்ல போட்டது. அந்த தூளி தூசியினுடைய வெள்ளம் எப்படி இருக்கு? ஆர்த்தது நிரம்பியது. விசும்பை முட்டி ஆகாயத்தை தாக்குது. மேலே ஆகாயம் வரைக்கும் போயிட்டு அங்க இடம் இல்லைன்றதுனால மீண்டு திரும்பி அகல் திசைகள் எங்கும் போர்த்தது. அகன்ற திசைகள் எல்லாவற்றையும் மூடிவிட்டது. அங்கு ஒருவர் தம்மை ஒருவர் கண்புலம் கொள்ளாமல், அங்கு ஒருத்தர் கண்ணை இன்னொருத்தர் பார்க்க முடியல அப்படின்றதுனால தீர்த்தது. அப்படி ஆக்கிடுச்சு எல்லாரையும், எல்லா திசைகளையும். செறிந்தது ஓடி, அது நெருங்கி விரைந்து சென்று சகரரோடு பகைத்ததன், கடலை தோண்டிய சகரபுத்திரர்களோட பகமை கொண்டது போல திரை நெடுங் கடலையெல்லாம் தூர்த்தது. கடலையே போய் மூடிடு, அவ்வளவு தூசி. சங்கமும், இதுக்கு அடுத்தது வாத்தியங்களுடைய இதுகள் எல்லாம் சொல்றாங்க. சங்கம் சங்கு வாத்தியம், பனையும், பனைனா குழல், வெயில் குழலும், கொம்பும் கொம்பு வாத்தியம், தாளமும் தாளம், காலம்னா எக்காலம். மங்கள சுவாமி புறப்படும் போது அது தண்ணி டியூன் வாசிப்பான், அதான் எல்லாம் எக்காலம். மங்கள வேரி, வேரி முரசு. அதனுடைய பேரொலி பெருஞ்சத்தம் எப்படி இருக்கு? மழையை ஓட்ட, மேகத்திலிருந்து தோணக்கூடிய அந்த இடியையும் ஓட செய்யுமா. தொங்கலும், தொங்கல்னா மாலைகளும், குடைகளும், தோகை பிச்சமும், மயில் தொகையால் செய்த அந்த குடை, சுடரை ஓட்ட. அதாவது இந்த வாத்தியங்களுடைய சத்தம் எல்லாம் மேகத்தை ஓட்டிடுச்சு. இந்த மாலைகளும் குடைகளும் இதெல்லாம் சூரியனுடைய வெயிலை ஓட்டிடுது. வெயிலை ஓட்ட திங்கள் வெண்குடை கண்டு ஓடிட. இந்த வெண்கொற்ற குடை நிலாவையே சந்திரனையே ஓட வைக்குது. தேவரும் அருளச் சென்றான். தேவதைகளும் அதாவது நாடனாரு
மயங்குமாறு போனான். அடுத்த 3 பட்டம். மந்திர கீதை ஓதை வளம்புரி மந்திர கீதை ஓதை கீதை. அந்தணர் ஆசி ஓதை ஆற்றியிடும் முரசின் ஓதை கந்துகோல் கலித்தின் ஓதை கடிகையர் கவியின் ஓதை இந்திர திருவன் செல்ல எழுந்தன திசைகள் எல்லாம். இந்திர திரு, அதாவது இந்திர திருவன்னா தேவ திருவை உடைய ரசலிங்கம். தேவஸ்ரீ. அடுத்து நோக்கிய திசைகள் எல்லாம் தன்னையே நோக்கி செல்ல வீக்கிய கடற்கால் வேந்தர் விரிந்த கை மலர்கள் கூப்ப தாக்கிய களிரும் தேரும் புறவியும் படையினர் தாளும் ஆக்கிய தூளி விண்ணும் மண்ணுலகு ஆக்க போனான். வீரரும் களிரும் தேரும் புறவியும் விளைந்த சேனை பேர்வு இடம் இல்லை மற்ற ஓர் உலகு இல்லை பெயர்களாக நீருடை ஆடையாளும் நெளிந்தனல் புதுகை என்றால் பார்முறை நீக்கினான் என்று உரைத்தது எப்படி சுமந்தோம்? அடுத்து படிக்கணும். ஒரே ஒரு பட்டம். இன்னனம் ஏகி மன்னன் யோசனை 2 சென்றான் பொன்வரை போரும் இந்து சைலத்தின் சாரல்கான் மன்மத களிரும் மாதர் பொங்கையும் மாற நம்பும் தென்வரை சாந்தும் நார சேனை சென்று சேனையும் இருத்தது. சென்று இருத்தது அன்றோ. இருத்தது. இந்திரன் திருவன் இந்திரஸ்ரீ. இந்திரனது செல்வத்தை போன்ற செல்வத்தை கொண்ட தசரதன் செல்ல செல்ல செல்கையில என்னன்னா ஆச்சு? மந்திர கீத ஓதை. மந்திர கீதங்களுடைய ஓதை, வலம்புரி முழங்கும் ஓதை, வலம்புரி சங்கு, அந்தணர் ஆசி ஓதை, அந்தணர்கள் ஆசீர்வாதம் செய்கின்ற வாழ்த்தொலி. இதெல்லாம் பண்ணலாங்க. பார்த்து எழு முரசின் ஓதை, ஆரவாரிக்கின்ற முரசு வாத்தியத்தினுடைய ஓதை, கந்து கொல் கழித்து ஓதை, கட்டுத்தறி கொண்டு ஓடுகின்ற யானையினுடைய பிளிரல், கடிகையர் கவிதை ஓதை. நாழிகையை ராஜாவுக்கு இத்தனை நேரம் இப்ப டைம் என்னன்னு சொல்லி வருவாங்க. அவனுக்கு they will have a kind of poetry like repetition daily. அதை சொல்லியாங்க இல்லையா? இப்ப இந்த நாழி அப்படின்னு அவர்களுடைய கவிதை அந்த ஓதை. இவையெல்லாம் திசைகள் எல்லாம் எழுந்தன, திக்குகள் எல்லாம் எழுந்தன. அடுத்தது நோக்கிய திசைகள் தோறும் காண்கின்ற திசைகள் எல்லாவற்றிலும் தன்னையே நோக்கி செல்லும் கடல் வீக்கிய கால் வேந்தர். அதாவது எப்ப இந்த அரசன் நம்மளை திரும்பி பார்ப்பான் அப்படின்னு அவனே பார்த்து கொண்டு இவர் இந்த பக்கம் எந்த பக்கம் தன்னை பார்த்து அந்த அரசர்கள் விரிந்த கை மலர்கள் கூப்ப அவங்க கை கூப்பிட்டே போறாங்க. தாக்கிய களிரும் தேரும் புறவியும் அதை முட்டி செல்லும் இடித்து கொண்டு சொல்லுகின்ற யானைகளும் ரதங்களும் குதிரைகளும் காலாட்படை வீரர்களும் மேலெழுப்பிய தூளி புழுதிகள் விண்ணும் மண்ணுலகாக்க போனான். இங்க இருக்கிற விண்ணும் மண்ணுலகாக்க போனான். அடுத்தது இதுவும் அதேதான். சேனையின் வீரரும் படை வீரர்களும் களிரும் யானையும் தேரும் புறவியும் குதிரையும் மிடைந்த நெருங்கியுள்ள சேனை பெயர்வதாக இந்த ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகுது. பெயர்வதென்றாலும் தேர்வு இல்லை. அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு போறதுக்கு இடம் இல்லையா? மற்ற ஓர் உலகு இல்லை. சேனை நீர் உடை ஆடையாள் அப்படின்னா நீர் கடல் நீரை ஆடையாக உடுத்த பூமிகளும் அந்த அந்த சேனையினுடைய பாரத்தை பொறுக்க மாட்டான். முதுகை நெளித்தன என்றால் இவனை எப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டார். பூமி பாரத்தை தவன் என்று எப்படி சொன்னீங்க? இவன் வந்து பூமிக்கு பாரத சேவை வச்சிருக்கானே, இவன் பூமியினுடைய பாரத தீர்த்த வந்து எதை சொன்னீங்க? வாழ்வரை நீக்கினான் என்று உரைப்பது எப்படி சொன்னீங்க? இன்னன் ஏகி மன்னன், அதாவது அரசனாகிய தசரதன் இன்னன் இவ்வகையாக ஏகி புறப்பட்டு யோஜனை 2 சென்றான். 2 யோஜனை தூரம் போனான். பின்பு
பொன்வரை போலும், பொன்வரைனா மேருமலை, தங்கமயமான மேருமலையை போல இந்து சைலத்தில் சந்திரசைலம் அப்படிங்கிற ஒரு மலைக்கு வரான். சாரன் அதனுடைய மலைக்கு பக்கத்துல உட்கார்ந்து போயிட்டு இருந்தான். இதுக்கு அடுத்து மன்மதன் களிரும், அதாவது மன்மதனுடைய யானை அப்படின்னு இரவை சொல்லுவாங்க. ஏன்னா இரவு நேரத்துல தான் மக்களுக்கு ஆசை அதிகமாகும். மன்மதனது யானை என்று சொல்லப்படுகிற கருத்தை, மன்மதனது யானை என்று சொல்லப்படுகிற இரவை போன்ற கூந்தலுடைய மாதர் கொங்கையும், மாதர்களது தனங்களும் முறையே மாற நம்பும் மன்மதனுடைய மலர்களால் தென்வரை சாந்தும், தெற்கு திசையில் உள்ள பொதிகை மலை, அங்கு கிடைக்கக்கூடிய சந்தனம் சாந்தும் நாரும் நறுமணம் வீசுவதற்கு இடமாக உள்ள அந்த சேனையும் தங்கிற்று. அதாவது சேனைகள் செல்லும் போது வீரர்கள் அவங்க மனைவிகளோட போறாங்க. இப்ப இந்த மலையில தங்குறாங்க, இரவு வருது, அவங்களுடைய ஆசை இன்னும் அதிகமாகுது. அதை சொல்றதுதான் அடுத்த படம். அதுக்கு இங்கவே கட்டிய புரியலாம். அதாவது இப்ப இன்னைக்கு இன்னைக்கு ஒரு சிட்டிங் முடிச்சிட்டோம். அடுத்த சிட்டிங்ல மலைக்காட்சி படத்துல முடிச்சிடும்.